டேய் டேய் சார் எவ்வளோ நேரம் வரத்துக்கு? அதான் வந்துட்டல, சீக்கிரம் கொடு. அதான் நீ கேட்டது கிடைச்சிருச்சுல, சீக்கிரம் கொடுறா. குத்தோன்னு எத்தனை வர முடியுமா? அம்மாடா இருறா. ஏய் பொருளை குறான இங்கே தோண்டி விளையாண்டுட்டு இருக்க? டேய் பொருடா, நான் தோணுனா தான் நீ கேட்டதே கிடைக்கும். ஆமா, இப்படி ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருக்கீங்களே, போலீஸ்க்குலாம் தெரியாதா? அதெல்லாம் மாசம் மாசம் தடிக்கு மூஞ்சி பக்காவா போய் நிக்குது. ஆமா, நார்காட்டிக்ஸ்லாம் இந்த இடம் தெரியாதா? இவனை வேற ஓடி பிடிக்கணுமா? ஐயா பொருளை கை மாற்றி விட மாட்டேன் நான், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. ஏண்டா இவளே ரோஜா பூ மாலைன்னு சொல்லிட்டு பேண்டா ஐயா கோய்யா. டேய் உன் கூட இருந்த 8 பேர் எப்படி செத்தாங்க தெரியுமாடா? இந்த கரக தான் வந்தீங்களா? நான் கூட என் அச்சியான் பொருளை புத்தின்னு போக தான் வந்தீங்கன்னு நினைச்சேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. எப்படி செத்தாங்க அந்த 8 பேரும்? தடிகளே கதை தெரியாம சுத்திரிக்குது, என்னடா கேட்டா என்ன சொல்லுவேன்? டேய் நீ யாரு? பெங்களூர்ல இருந்து உனக்கு எப்படி பொருள் வருது, அதை எப்படி கைமாத்துற, உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்திருக்கேன். பரதேசி நாயே, இல்லைன்னா உன்னை அங்கேயே போட்டு உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சீஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். சொல்ற பதில. அதான் தெரியல சார், ஒரே இடத்துல ஒரே மாதிரி செத்து கிடந்தாங்க, ஆனா வேற வேற நாள்ல. அதெல்லாம் எப்படி செத்து போனாங்கன்னு நீங்க நைட்டு தெரிஞ்சிடும். ஏன் செத்து போனாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியணும். நீங்க நைட்டே தெரிஞ்சிருமா அந்த குழந்தை யாருன்னு? பட்டாரம் சொல்லுங்க சார். அதெல்லாம் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்கிட்டா நீ இருக்க மாட்டே, நீ இருக்க மாட்டே. குறும்பட பாக்குறியா? யாருக்கெல்லாம் லைவ் மர்டர் பார்க்கணும்னு ஆசை இருக்கோ மறக்காம என் லைவை பாருங்க. நான் பண்ண 68 கொலையும் ஏன் பண்ணேன், எப்படி பண்ணேன்னு இந்த 69வது கொலையில தெரிஞ்சுப்பீங்க. கெட் ரெடி ஃபார் த கிளீன்டு சொசைட்டி. ஓகே சார் என்னை விட்டுங்க சார், நான் இப்படியே காலையிறேன் சார். என்னை வச்சு அந்த கோவிந்தனை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க சார். டேய் அவன் கொண்ட 68 பேத்துல 60 பேர் 18 வயசு கீழே உள்ளவங்கடா. அதுல ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு எந்த ஒரு கனெக்ஷன் கிடையாது. ஆனா அந்த 8 பேத்துக்கும் உனக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. நீங்க 8 பேரும் சேர்ந்தானே அந்த கொலையை பண்ணிருக்கீங்க. அவ்வளோ மட்டும் வச்சுட்டு வெளில தவளை தான் சுற்றினேங்கிறான். சாதாரண சிகரெட்டு டம்மு ஓட்டுறேன், என்ன வந்து நோண்டிக்கிறீங்கோ. பண்றதெல்லாம் ஃப்ராட் வேலை, இதுல இவ்வளவு பேச்சு வேற. என்னடா அது? வெல்கம் டு மை வேர்ல்ட். ஊர்ல இருக்க சின்ன பசங்களுக்குலாம் இவன் சிகரெட்டை கொடுக்கும் போது இப்படிதான் கத்திக்கிட்டு இருந்தியா? சும்மா தானே இருந்த. அப்ப எதுக்குடா நான் இந்த சொசைட்டியை கிளீன் பண்ண மட்டும் குறுக்க வர? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இருக்கவனுங்களும் இந்த சொசைட்டியை கிளீன் பண்ண மாட்டானுங்க. என்ன மாதிரி ஒருத்தன் இந்த சொசைட்டியை கிளீன் பண்ண வந்தாலும்
பண்ண விட மாட்டானுங்க. இங்க இருக்க சின்ன சின்ன பசங்களை கொலை பண்றதா சொசைட்டியை கிளீன் பண்றதாடா? வேற என்ன, இவனுங்கெல்லாம் சின்ன பசங்க இல்ல, நம்ம நாட்டை சீரழிக்க வந்த தருதல நாய்ங்க. டேய், அவன் விற்கிற பொருளுக்கே 10 ரூபா ஏற்றி வச்சு 500 கோடி 1000 கோடி திட்டி வச்சிருக்கானுங்க. அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல. திறநிதின்ற பேர்ல ஊரையே ஏமாத்தி திட்டி வச்சிருக்கானுங்க. அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல. இவ்வளவு நாள மக்களோட பணத்தை தான் திருடி வச்சிருக்கானுங்க. பார்த்தா இப்ப மக்களோட உடல் உறுப்புகளையும் திருடி விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏடா இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? கள்ளக்காதல்ன்ற பேர்ல காம தலைக்கேறி வெறி பிடிச்சு பெத்த பிள்ளைங்களோட பார்க்காம இடைஞ்சலா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மனசாட்சியே இல்லாம கொண்டு போடுறாங்களே, அந்த பேரண்ட்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியல. ரேஸ்ன்ற பேர்ல ஸ்பீடா ஓட்டி ஓரமா நின்ன கர்ப்பிணி பெண்ணை இடிச்சு அது வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை இந்த உலகத்தையே பார்க்காம செத்து போச்சே, அந்த ஸ்பீடா ஓட்டின ரேசரு அவங்க கண்ணுக்கு தெரியல. இந்த சின்ன பசங்க தான் உன் கண்ணை போட்டு உறுத்துறாங்களாடா? அத பார்க்க தான் நிறைய நல்லவங்க வந்திருக்காங்கல்ல. பார்த்தல, ஒரு கையும் ஒரு காலும் உடஞ்சோ தப்பிச்சு விடாம என்ன கொல்லணும் தானே வரான். இந்த புறம்போக்கு நாய் சம்பாதிக்கிறதுக்காக குஜராத் யூபிலேருந்து சரக்கை இறக்கி ஏரியாவுக்கு ஒரு மணியை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி இருக்க பெட்டி கடைக்கு சப்ளை பண்ணி அந்த பெட்டி கடைக்காரன் அவன் லாபத்துக்காக சின்ன பையன் கூட பார்க்காம அவன் கையில் சிகரெட்டை கொடுத்து அந்த பையன் அவன் வாழ்க்கையில் வாங்குற பெட்டி கேஸ்க்கு காரணமாக இருக்கானுங்க. நான் கொன்னதான் சொன்ன எவனுமே நல்லவன் இல்லை. பச்சை குழந்தையிலேருந்து பாடையில் போகிற கிளவிய வரைக்கும் ரேப் பண்ணி கொன்னவன். இது காரணம் இந்த போதை. எந்த கவர்மெண்ட் உனக்கு 21 வயசு ஆகலைன்னா ஒயின் ஷாப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுதோ, அதே கவர்மெண்ட் 18 வயசு கீழே இருக்க பையன் கைக்கு சிகரெட் போகக்கூடாதுன்ற ரூல்ஸ் இருந்தும் அதை தடுக்காமல் இருக்க இந்த கவர்மெண்ட்டோட தப்பா? நான் கொடுக்குற காசில் என் பையன் என்ன செலவு பண்ணுறான்னு தெரியாமல் அந்த பையன் கையில் காசை கொடுக்குற அவன் பேரண்ட்ஸோட தப்பா? இது எல்லாம் தெரிஞ்சும் இவன் கையில் சிகரெட் கொடுக்கூடாதுன்ற ரூல்ஸ் இருந்தும் அவன் லாபத்துக்காக அவன் கையில் சிகரெட் கொடுக்குற அந்த கடைக்காரனோட தப்பா? இல்லை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற இந்த சொசைட்டியோட தப்பா? எப்போ இந்த சொசைட்டியோட ஒட்டுமொத்த தப்பும் நிற்கிதோ அப்போதான் நான் பண்ணுற கொலைகளும் நிற்கும். அது வரைக்கும் எதுவும் நிற்காது. This is not an end. 69 will be continue. இந்த சொசைட்டி மாறணும்னா அதுக்கு நம்ம மாறணும்.